ரதி ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வந்து காலையில் ஊர் விடிஞ்சிருச்சு. நான் வந்து கொஞ்சம் 4 மணிக்கு எழுந்திரிச்சிருந்தாலுமே வெளியில் வரலை. ஏன்னா நல்லா பனி பெஞ்சிட்டு இருந்தது. கோல்டு பிடிச்சிருக்கு அப்படின்றதால வெளியே வந்தால் மறுபடியும் ஓவராக கோல்டு பிடிச்சிருன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே இருந்தேன். என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு யோகாலாம் பண்ணிவிட்டு பசங்களை எழுப்பிட்டு பசங்க படிச்சிட்ருக்காங்க. குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். துணியெல்லாம் துவைச்சிட்டு பாத்திரம்லாம் நைட்லேயே கழுவிட்டு இருந்தேன். அதனால் வந்த அப்புறமா ஹஸ்பண்ட் வந்து கோயிலாண்டு போயிட்டு பூ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஏன்னா பசங்களுக்கு வந்து சாப்பிட கொடுத்து அவங்கள டியூஷனுக்கு அனுப்பிட்டேன். காலையில் வந்து பூ கட்டினேன் சாமிக்கு. ஆக்சுவலாக எங்கள் மாமியார் வந்து நேற்று நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதிலேயே பார்த்துருப்பீங்க சண்டை போட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லி. எங்கள் மாமனார்கிட்ட கோச்சிக்கிட்டு திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க பொண்ணு வீட்டுக்கு போயிருக்காங்க. ஹஸ்பண்ட் தான் கொண்டு போய் விட்டுட்டு வந்தார். என்னன்னு கேட்டால் நான் ரொம்ப நாள் போகல, அதனால போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ கூட்டிகிட்டு போகலன்னா நடந்தே போவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. நான் சொன்ன வந்து எவ்வளோ புரிய வச்சுறேன், அவங்க கேட்குற மாதிரி இல்லை. சரின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் அவங்களும் 2-3 நாளாக கூட்டிகிட்டே இருக்காங்க. ஒரு 1 வீக் ஆச்சு சொல்லிட்டு இருக்காங்க வர சொல்லி அவங்க வீட்டுக்கு ரொம்ப நாள் ஆச்சு போகலன்னு சொல்லி. சரின்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. மாமியார் வீட்டில் இருக்கும்போது அவங்க காலையில் எந்திரிச்சு செய்கிற வேலை, சமையல் வேலைலாம் எதுவும் செய்ய மாட்டாங்க. காலையில் எந்திரிச்சு கோவிலுக்கு மாமனார் கிளம்பினோடனே மாமனார் கூட போயிட்டு கோவிலாண்ட கொஞ்சம் பெருக்கிற வேலை ஏதாவது இருந்தால் பெருக்கிட்டு பூவை கொண்டு வந்து வீட்டில் வச்சு கட்டி கொடுத்து எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு வந்துடுவாங்க. இதுதான் அவங்களோட காலையில் வேலை. அந்த பக்கம் வீட்டில் எங்கள் ஓரக்குத்திக்கு வந்து எல்லா வேலையும் செய்வாங்க. பாத்திரம் கழுவி கொடுப்பாங்க, வீடு வாசல்லாம் பெருக்கி விடுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து காலையில் கோவிலேருந்து பூ கொண்டு வந்து கட்டுவாங்க. இப்போ நான் வந்து ஒடிசாவில் கிராமத்தில் வீட்டிலேருந்து வெளியே போகிறதில்ல அப்படின்றதுனால நான் வீட்டில் ரெடி ஆகிட்டு என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்த அப்புறமா ஹஸ்பண்ட் வந்து கோவிலில் போயிட்டு பூ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. பசங்க டியூஷன் கிளம்பிட்டாங்க அப்படின்றதுனால நான் வந்து குளிச்சுட்டு வந்தோடனே இன்னும் சாமி பூஜை பண்ணலை. ஃபஸ்ட்டு பூ கட்டிடலாம், அப்புறமா வந்து பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மாமனார் வந்து கோவிலில் பூஜை பண்ண காலையிலேயே கிளம்பிட்டாங்க. இப்போ ரொம்ப நேரம் ஆச்சு. பூவெல்லாம் கோவிலாண்ட அப்படியே இருந்தது. எங்கள் மாமியார் வந்து வீட்டில் இருந்தாங்கன்னா அதிகமாக பூ வந்தால் கொண்டு வந்து இங்கே கொடுப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து கட்டுவோம். கொஞ்சமாக வந்து பூ இருந்தால் அவங்க கோவிலாண்டே கட்டுருவாங்க. குளிர்காலம் அப்படின்றதுனால பூ வந்து நிறைய வராமல் இருந்தது. இப்போ தான் வந்து பூ நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு ஒரு 4-5 நாளாக. அவங்களே கட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு சண்டை வந்துட்டனால அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. அதனால் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. நான் கட்டிகிட்டு இருந்தேன். எங்கள் ஓரக்குத்தி வந்து வீட்டில் இருக்கிற வேலை அப்படின்னு பார்த்தா சமையல் வேலை, எல்லாேருக்கும் சாப்பாடு கொடுக்குற வேலை, இதை தான் பண்ணுவாங்க. மாமியார் வந்து பாத்திர கழுவுற வேலை பார்த்துப்பாங்க. அவங்க வீட்டுக்கார் வந்து வீட்டில் மாடு வச்சுருக்காங்கல்ல, மாடோட வேலையெல்லாம் அவங்க வீட்டுக்கார் பார்த்துப்பாங்க. இவங்க சமைச்சு அதை கொடுப்பாங்க, அதை தான் பண்ணுவாங்க. மற்றபடி அவங்களோட வேலை அவங்க பார்த்துப்பாங்க. இதுக்கே வந்து நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் மாமியார் மாமனாருக்கு சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுவும் வந்து டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க. இது மாதிரி எங்கள் மாமியார்கிட்ட வந்து சொல்லி இப்படி பேசி சொல்லி கொடுத்துருவாங்க. அவங்க வந்து எங்ககிட்ட சண்டை போடுவாங்க. நேற்று வீடியோலேயே பார்த்துருப்பீங்க அப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அதை வந்து நான் மியூட் பண்ணிட்டேன். என்னதான் இருந்தாலும் நம்ம ஃபேமிலி, யாரும் வந்து தப்பாக நினச்சிடக்கூடாது. நீங்களும் நம்ம ஃபேமிலி தான், இருந்தாலும் நம்ம குடும்பத்துலேயே வந்து இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்கன்னு அதெல்லாம் வந்து சொன்னால் நல்லா இருக்காது. அதனால தான் நான் வந்து மியூட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக என்ன விஷயம்னு நான் நேற்றே சொல்லியிருப்பேன். அதுதான் விஷயம். நாங்கள் வந்து அங்கே போய் கடை வைக்கிறோம் அப்படின்னா இவங்க வந்து நான் எப்போவுமே வேலை செய்யலை, ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்கேனா, ஃபோன் வந்து வீட்டில் வரும்போதெல்லாம் நான் ஃபோன் வந்து அங்கே வச்சுட்டு அங்கே பக்கத்துலேயே எதிரிலேயே உட்காந்து ஏதோ பேசிகிட்டு இருக்கேனாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது. அவங்க வீட்டுக்காருக்கு தமிழ் தெரியும். நான் என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவங்க வீட்டுக்காருக்கு அடிக்கடி கேட்பாங்க. ஏன்னா அவர் வீட்டில் தானே இருக்கார், எந்த வேலைக்கும் போகிறதில்ல. நிலத்தில் வந்து பயிர் வச்சுருந்தாங்க, அதை எடுத்தாச்சு. இப்போ வந்து வீட்டில் தான் இருக்காங்க. அதனால் வந்து எல்லா டைமும் நான் என்ன பேசுகிறேன், நான் என்ன பண்ணுறேன் அதெல்லாம் வந்து கேட்பாங்க லைவில். இந்த மாதிரி வீடியோஸ்லலாம் மோஸ்ட்லி அந்தளவுக்கு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா எங்கேயாச்சும் வெளியில் போகிறாங்க வராங்கனால லைவ் இருந்தபோது கொஞ்சம் ஃபோன் பண்ணி பார்ப்பாங்க. சம்டைம்ஸ் நான் வந்து லைவில் இருக்கும்போது கூட அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லி நான் கூட ரியாக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி கொஞ்சம் வந்து என்னென்னா நான் வந்து சும்மா இருக்கிறேன், அதான் வந்து மெயின். மற்றபடி வந்து எதுவும் பிரச்சனை இல்லை. நான் வந்து சும்மா இல்லை. ஆக்சுவலாக எங்கள் மாமனார் காலையில் எழுந்திரிச்சா நான் அவங்களுக்கு எழுந்திரிச்சு காலையில் அவங்களோட வேலை செய்வேன். ஈவினிங் வேலை பார்ப்பேன். அவங்களுக்கு நான் என்ன ஃபுட் சமைக்கிறேனோ அதில் பாதி கொடுத்து அனுப்புவேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் காலையில் வந்து ஏதாவது கொடுக்கணும், அந்த மாதிரி எல்லா வேலையும் பார்ப்பேன். ப்ளஸ் வந்து எங்கள்
வீட்டில் இருக்க வேலை, நான் வந்து தனியாக இருக்கிறதுனால ஹஸ்பண்ட் வெளியில் வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால நான் தனியாக பசங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டு வீட்டிலேருந்து வெளியே போகாமல் எனக்கு எவ்வளோ வேலை இருக்கோ நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் ஆரம்பித்த யூடியூப் சேனலை ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி ரன் பண்ணியிருந்தேன். அது வந்து கொஞ்சம் நான் வந்து அதில் கொஞ்சம் நல்லா சேனல் ஓடணும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சி நான் வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி வந்து நான் மோஸ்ட்லி எல்லா டைமும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் லைவ்லேயே வந்து பேசிடுவேன். எனக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற அந்த டைமில் லைவில் வருவேன். அந்த பக்கம் வீட்டில் இருக்கும்போது சுத்தமாக டைமே கிடைக்காது. அதனால தான் வீடியோ போடாதனால 5 வருஷத்துக்கு முன்னாடி நின்ன யூடியூப் சேனல் இப்போ வரைக்குமே அப்படியே இருக்குது. சேனல் ஆரம்பித்து இந்த 9 வருஷத்தில் ஓடலை. அப்படின்றதுனால தான் இந்த பக்கம் வந்த அப்புறமா நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி சேனலை வந்து இப்போ ரன் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் லைவ் வந்து பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் நிறைய நண்பர்கள் எனக்கு சப்போர்ட்டிவ் பண்ணிங்க. ஃபினான்ஷியலாகவும் சரி, கமெண்ட்லேயும் சரி, ஒரு ஃபேமிலி மாதிரி என்கிட்ட எல்லோரும் பேசுனீங்க. ரொம்ப நன்றி. ஆனால் கண்டிப்பாக வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் குடும்பத்தில் வந்தால் நல்லதில்லை. நான் வந்து இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரக்கூடாது அப்படின்றதுனால தான் வீடியோஸ் போடாமல் 5 வருஷம் அந்த 3 வருஷம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து அதை நான் பண்ண நல்லா இருக்காது. மறுபடியும் வந்து ஸ்ட்ரகிள்ஸ் சேனலுக்காக நான் பண்ணேன்னா அவங்க வந்து என்ன பேசுகிறாங்கன்னா, ஒரே விஷயம், நான் கஷ்டப்படுறதுன்னு அவங்களுக்கு தெரியலை. ஜஸ்ட்டு ஃபோன் வச்சுட்டு உட்காந்துருக்கேன்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 3 லைவ் பண்ணும்போது ஃபோனில் ஃபுல்லாக பிரைட்னஸ் வச்சுட்டு நான் வந்து எல்லா கமெண்ட்டையும் படித்து ஒரு கமெண்ட் கூட விடாமல் எல்லா கமெண்ட்டையும் படித்து அவங்களுக்கு ரிப்ளை சொல்லி நான் உட்காந்துட்டு எனக்கு ஜஸ்ட் கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாமல் தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி வீடியோஸ் வந்து லைவ் பண்ணியிருந்தேன்னு சொல்லி அது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் அது வந்து அவங்க வேறு மாதிரி நினைக்கிறாங்க. என்னென்னா சும்மா உட்காந்துருக்கேன் அந்த மாதிரி. அதனால் வந்து சரி, ஹஸ்பண்டும் வந்து நேற்று சண்டை வந்த அப்புறம் மத்தியானம் முடிஞ்ச அப்புறம் திருப்பியும் ஈவினிங் வந்து சண்டை வரும்போது ஹஸ்பண்ட் வந்து கோச்சிக்கிட்டு சொல்லிட்டாரு. அவர் என்ன தான் சும்மா இருக்கான்னு எப்போவுமே சொல்லிகிட்டே இருக்கீங்க, நான் என்ன வேலை செய்ய மாட்டேன்னு சொல்கிறா, நீங்கள் சமைச்சு கொடுத்துட்ருக்கீங்க. சரி, இப்போ வந்து அப்பா அம்மா இந்த பக்கம் வந்தாங்கன்னா அவன் சமைப்பாளன்னா, நான் இல்லை நாங்களே பார்த்துக்குறோம், ஏன் நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் சமைச்சு கொடுப்போம். அப்புறம் என்ன தான் பண்ண சொல்கிறீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் ஃபோன்கிட்டே உட்காந்துருக்கேன், நாங்கள் என்ன சும்மா இருக்கோமா, நான் தான் வேலை செய்கிறேன் எல்லாம் பண்ணுறேன், ஏன் சொல்கிறீங்க, இப்போ என்ன ஃபோன்கிட்ட உட்காரது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கா, சரி ஓகே அவன் இதுக்கு மேலே உட்கார மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து கோச்சிக்கிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா அவர் சொல்லிட்டும் போது நானும் வந்து அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இல்லையா, அவர் சொல்லிவிட்டு அப்புறமா நான் போய் உட்காந்தேன்னா அவங்க மறுபடியும் வந்து ஏதாவது பேசுவாங்க. அதனால் வந்து இப்போதைக்கு நம்ம லைவ்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், ஃபஸ்ட்டு கடை வேலையை பார்க்கலாம். நம்ம கண்டிப்பாக ஃபேமிலிக்குள்ளே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது சகஜம்தான், அதை வந்து நம்ம ரொம்ப பெருசு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்யூச்சரில் வேணால் பண்ணலாம் கடை வச்சு அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தோம். கூட்டு குடும்பம்னா இப்படி தான் பிரச்சனை, அது எல்லாமே தெரியும். இருந்தாலும் எனக்கு வந்து ஓகே, நான் பழகிட்டேன் இங்கே வந்து இந்த 5 வருஷத்தில். ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு தான் எல்லாமே புதுசாக இருக்குது. ஏன்னா 20 வருஷமாக அவர் சென்னையிலே இருந்து எல்லா டைமும் வந்து இன்கம் பண்ணுறது அப்பாவுக்கு கொடுத்துட்டு இப்போவும் அப்பாவுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ மெயினாக அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வாயால் சொல்லணும், மாதம் வந்து இவ்வளோ காசு தரேன் அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்க அப்படின்னு சொல்லி. அப்போ தான் வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா பேசுவாங்க. இப்போ கூட நல்லா தான் பேசிகிட்ருக்காங்க. நேற்று வந்து ஃபோன் பண்ணிவிட்டு, நல்லா இருக்கியா, என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, என்ன சமையல், அது மாதிரி. ஆனால் ஏற்றி விட்டது எங்கள் மாமியார் ஏற்றி விட்டுட்டு சைலண்ட்டாக ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்துருவாங்க. இப்போ கூட எங்கள் மாமியாருக்கு என்னென்னா, ஹஸ்பண்ட் வந்து அவர் சொல்லணும், நான் வந்து அங்கே கடை ஆரம்பித்த அப்புறமா மாதம் இவ்வளோ காசு உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லி. இது என்ன தெரியல. ஆக்சுவலாக அரிசி வந்து ஒடிஷாவில் குண்டு அரிசி தான் சாப்பிடுவாங்க. அந்த அரிசியே 1 கிலோ 23 ரூபா விற்கிறாங்க கடையில். எங்கள் மாமனார் மாதத்தில் 15 நாளைக்கு ஒரு நாளைக்கு 7 கிலோ 8 கிலோ அரிசி வந்து கொண்டு வருவாங்க 15 நாளைக்கு. அது இல்லாமல் நிலத்தில் வர நெல், பச்சைப்பயிறு, உளுத்தம்பருப்பு, காய்கறி, இது எல்லாமே அவங்க தான் வச்சுக்கிறாங்க. இப்போ ஒரு நெல் கட் பண்ணால் அந்த பில்லெல்லாம் வந்து மாட்டுக்கு அவங்க தான் எடுத்துக்கிறாங்க. இது வந்து அந்த பில்லை நாங்கள் விற்றுருந்தா கண்டிப்பாக எவ்வளோ காசு வரும், 5000 ரூபா 6000 ரூபாய்க்கு விற்ற முடியும். ஆனாலுமே அதை வந்து அவங்க வச்சுக்கிறாங்க அவங்க மாடு சாப்பிட்றதுக்கு. இந்த பக்கம் என்ன பயிர் வச்சாலும் ஒரு வாழைக்காய் கொலை போட்டால் கூட அதை கூட எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எல்லாமே எடுத்துப்பாங்க. பப்பாளிக்காயிலேருந்து நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன், பப்பாளிக்காயெல்லாம் கூட இன்னும் ரேட்டில் வைக்கிறாங்க ஒரிஜினல்னு சொல்லி. எல்லாமே கொடுத்து கூட அவங்களுக்கு எல்லாமே வச்சுக்கிட்டு கூட பத்தலை. இப்படி பார்த்தா நாங்களுமே பங்கு கேட்கணும் இல்லையா. ஆனால் ஹஸ்பண்ட் வந்து அந்த பங்குலாம் கேட்க வேண்டாம், அவங்க வச்சுக்கிட்டோம். ஏன்னா அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போடுறாங்க, அவங்க அங்கே தான் சாப்பிட்றாங்க. நம்ம திடீர்னு வந்து இங்கே வந்து சாப்பிடுங்கன்னு சொன்னால் ஊருக்குள்ளே வந்து பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அப்பா மனசு கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அந்த காலத்து ஆள் அப்படின்றதுனால யார் என்ன சொல்லுவாங்க அந்த இதில் தான் வாழ்வாங்க கிராமத்தில். அவங்க வந்து மனசு கஷ்டப்படக்கூடாது, அவங்க சந்தோஷமாக அங்கேயே சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க.
இப்போ கூட அதே பிரச்சனை தான். எங்கள் மாமியார் என்ன சொல்கிறாங்கன்னா, காசு ஏன் அவங்களுக்கு கொடுக்கல, அவங்களுக்கு ஏன் கொடுக்கல அவங்க சாப்பாடு. இங்கே ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்க. நான் அவங்களுக்கு கடமை ஆகிடுச்சு, அது ஆகிடுச்சு, இது ஆகிடுச்சு. மாடு 3 மாடு வச்சுருக்காங்க, அதில் சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா ஒரு பசங்க வந்து படிக்கணும், ஒரே பையன், அவனை படிக்க வைக்கணும்னா நீங்கள் தானே சம்பாதிக்கணும். அப்போ சம்பாதிக்காமல் வீட்டிலையே சும்மா இருந்துட்டு நிலத்து வேலை மட்டும் பார்த்துட்டு ஏன் வேறு எந்த வேலையும் இல்லையா? இப்போ நெல் வைக்கிறீங்க, ஓகே, நெல் வச்சுட்டு மற்ற டைமில் வேறு ஏதாவது வியாபாரம் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது நிலத்தில் வந்து வேறு எங்கேயாச்சும் ஏதாவது பண்ணணும். அந்த மாதிரி பண்ணால் தானே வந்து இன்கம் பண்ண முடியும். அதெல்லாம் பண்ணாமல் நான் வீட்டிலையே இருப்பேன், மாடு மட்டும் வச்சுப்பேன், சும்மாவே இருப்பேன், எனக்கு காசு மட்டும் எல்லோரும் கொடுங்கன்னா என்ன நியாயம்? அதனால தான் வந்து பேசிக்காக ஹஸ்பண்ட் வந்து நாங்கள் கொடுக்கலன்னா தான் தப்பு, அப்பா அம்மாவுக்கு கொடுக்குறோம், அது இல்லாமல் தனியாக அண்ணன் தம்பிக்கு கொடுக்கணும்னு கேட்குறது நியாயம் இல்லை இல்லையா? நானே ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், குடும்பத்தில் வந்து ஒடிஷாவில் அப்பா அம்மாவுக்கு காசு கொடுக்கலன்னா பிரச்சனை. ஏன்னா அவங்க வயசான காலத்தில் அவங்களுக்கு காசு இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படி நினச்சிட்டு தான் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம அப்பா அம்மாவுக்கு கொடுக்குறோம், இது என்ன நியாயம்? அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களுமே எங்களுக்கு வந்து கேர் எடுத்துக்கணும் இல்லையா? இப்போ வந்து நான் இங்கே கிராமத்தில் இருக்கேன், பால் வந்து நான் பக்கத்து வீட்டில் 15 ரூபா ஒரு நாளைக்கு 1 லிட்டர் கொடுத்து வாங்குறேன். ஏன் உங்கள் வீட்டில் 3 மாடு இருக்கு, பால் வந்து நான் தரேன், ஏன் நீங்கள் வெளியில் வாங்கணும், நான் வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கலாம் இல்லையா? காசுக்கு இருந்தாலும் சரி. வீட்டில் இப்போ கூட எல்லாரும் என்ன பேசுகிறாங்க, ஆமாம் வீட்டுக்குள்ளேயே வந்து அண்ணா மாடு வச்சுட்டு இருந்தால் வெளியில் பால் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுகிறாங்கன்னு ஏற்கனவே எங்கள் மாமனார் வந்து ஒரு நாள் மனசு கஷ்டப்பட்டு இருந்தார். அது பார்த்த அப்புறமா தான் ஹஸ்பண்ட் வந்து மறுபடியும் வந்து அப்பா மனசு கஷ்டப்படக்கூடாது, ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த இதில் தான் வந்து நினச்சாரு. ஆனால் இவங்க எவ்வளோ வந்து ஹஸ்பண்ட் வந்து அவரை விட்டு கொடுத்து வராரோ அவ்வளோ வந்து அவரை டென்ஷன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவருக்கு டென்ஷன் மட்டும் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் சமாளிக்கிறது, என்னாலேயே முடியாது. ஆக்சுவலாக மாமனார் வந்து சைலண்ட் ஆகிடுவாங்க, எதுவும் பேச மாட்டாங்க அவர் டென்ஷன் ஆனார்னா. அவர் அமைதியாக இருக்காங்கனால இவங்க ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க. எப்போ வந்து அவர் டென்ஷன் ஆவாரோ அப்போ வந்து எல்லாம் தெரிஞ்சு போயிடும். அவரை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தோம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பண்ணிட்டோம் எவ்வளோ இன்னும் ஒரு வாரம், அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கலாம். அப்படியே வேண்டாம், நீங்கள் இங்கே தான் இருக்கணும், சாப்பாடு நீங்களும் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நம்மளும் வந்து பண்ண வேண்டியிருக்கோம். அது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கோம். பார்க்கலாம், கடவுள் தான் வழிகாட்டணும். ஏன்னா இவ்வளோ நாள் அவர் வெளியூரில் கஷ்டப்பட்டுட்டு சொந்தம் பந்தம் எல்லாருக்கும் கொடுத்து எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து அவர் சொந்த காலில் நிற்கணும்னு நினைக்கும் போது இப்போ கூட அவர் கொடுக்காம இல்லை, அம்மாவுக்கு அப்பாவுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காரு. அப்போவுமே இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ணும்போது மனசு கஷ்டமாக இருக்குமா இல்லையா? பார்க்கலாம். இப்போ கட்டி முடிச்சிட்டேன் பூவை, ஹஸ்பண்ட்கிட்ட கொடுத்து விட்றேன். ஹஸ்பண்ட் போய் கொடுத்துட்டு வந்துடுவாங்க, அப்பாக்கிட்ட போயிடுவாங்க. ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு. நான் சாமிக்கு பூஜை பண்ணுறேன், இப்போ கிளம்புறேன். சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு பகவத்கீதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபுட் ஏதாவது ரெடி பண்ணணும். பசங்க டியூஷன்லேருந்து வந்துடுவாங்க. சரி, ஓகே. கொஞ்சமாக உதிரிப்பூ வந்து மீதியாக இருந்தது, அதை வச்சுருக்கேன். ஆக்சுவலாக அல்லரிப்பூவும் ப்ளஸ் வந்து செம்பருத்தி பூவும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி காட்டினது. கொஞ்சமாக வந்து இந்த அளவுக்கு மீதி இருக்குது. இதை அப்படியே வச்சிட்டோம்னா அப்போ வந்து அப்படியே சாமிக்கிட்ட வச்சுருவாங்க. இப்போ கட்டி முடிச்சிட்டேன். கொஞ்சம் வந்து பார்க்குறதுக்கு இப்படி நல்லா அடர்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம வந்து தள்ளி கட்டின மாதிரி இருக்கும். ஏன்னா தள்ளி கட்டினால தான் இது பக்கத்தில் இருக்கும். பெருசாக பூ தானே செம்பருத்தி, அதனால் அப்படி வந்து இருக்குது. இப்போ இதை கட்டி முடிச்சிட்டேன், கொடுத்துட்டேன். இப்போ பட்டாணியை ஊற வச்சுருந்தேன் நேற்று, அதை வந்து கழுவி சுத்தம் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் போட்டு வெந்த அப்புறமா எடுத்து கொஞ்சமாக சாட் மசாலா, வெங்காயம் கட் பண்ணி போட்டு புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொஞ்சமாக வந்து கடுகெண்ணெய் போட்டுட்டு இதை காலையில் வந்து மட்டர் சூப் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். காரம் போடல, ஏன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து பொரியும் மிக்சரும் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு இருந்தார். இதுவும் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லா இருந்தது. கொஞ்சமாக வந்து கடுகெண்ணெய் போடும்போது அந்த வாசனை நல்லா இருந்தது. ப்ளஸ் சாட் மசாலாவோட அந்த ஃப்ளேவர் கொஞ்சமாக தான் போட்டிருந்தேன். வெள்ளரிக்காய்லாம் கட் பண்ணி போட்டு சாப்பிட்லாம். நான் ஹஸ்பண்டுக்கு வந்து வெங்காயம் மட்டும் கட் பண்ணி போட்டு கொடுத்துருந்தேன். கொத்தமல்லி வந்து நேற்று ரசம் வச்சதுனால காலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து பசங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லி பேண்ட் ஷர்ட் எல்லாத்தையும் களைச்சி போட்டுட்டாங்க. எங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி ஷர்ட்டை வந்து சனிக்கிழமை வரும்போது கிழிச்சு கொண்டு வந்திருக்கான். நாங்கள் வந்து அன்றைக்கி வெளியில் போயிட்டு வந்ததுனால நான் கவனிக்கவே இல்லை, கொஞ்சம் பிஸியாகவே இருந்ததுனால சரின்னு சொல்லிட்டு நான் அப்பயே ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஊசி நூல் எடுத்து நான் வந்து அந்த ஷர்ட்டை வந்து தைச்சி கொடுத்தேன். இப்படியும் வந்து இப்போ நம்ம சிட்டிக்கு வந்த அப்புறமா வேறு ஸ்கூல் தான் சேர்க்க போகிறோம். சரி, அப்போ வந்து யூனிஃபார்ம்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையே அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி இன்னும் ஒரு 1 மந்த்து தானே, அதனால் வந்து தைச்சி கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு தைச்சிட்டு இருந்தேன். சின்னவன் வந்து ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்லி அடம் முடிச்சிட்டு இருந்தான். அதனால் அவனை திட்டிக்கிட்டு முறைச்சிட்டே இருந்தேன். அப்போ கூட அவர் வந்து கிளம்பல, லீவே போட்டுட்டான். அப்பா வந்திருக்கிறதுனால ரொம்ப வந்து செல்லம் கொடுத்துட்டு இருமலாக இருக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது, பல்லு உளுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத விஷயமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான். நானும் சரின்னு எவ்வளவோ பொறுத்து பார்த்தேன். அப்பா வந்து சரி சார் தான் இன்றைக்கி வரமாட்டாங்களே, பசங்க யாரும் வந்து ஃப்ரீயாக தான் உட்காந்துருப்பாங்க, சரி பரவாயில்ல அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு நானும் எதுவும் சொல்லலை.
பெரியவனுக்கு மட்டும் ஷர்ட்டை வந்து தைச்சி கொடுத்தேன். அவனும் வந்து கிளம்பிட்டான். இதுதான் மார்னிங் vlog. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.